நான் ஆபீஸ் வைக்க போறாங்க. கையை கட்டி நடிக்காத. நீ இன்னும் ஃபீஸே பே பண்ணல, அதுக்குள்ள ஸ்ட்ரைட்டா கிளாஸ்க்குள்ள போயிட்டு இருக்க. ஃபீஸ் கட்டுறதுல எல்லாம் பிரச்சனை வராதுன்னு உங்க அம்மா சொல்லி சேர்த்துட்டு போனாங்க. அப்புறம் என்ன, முதல்ல நமக்கு ஏத்த அதுதான் நல்லது. என் பையன் மதன் அமெரிக்கால தான் போய் ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணணும்னு அடம் பிடிச்சான். எனக்கு வசதி வேணும்ல. கடைசியில் இந்த காலேஜ்ல உங்க கிளாஸ்ல தானே படிச்சுட்டு இருக்கா. இன்னைக்கு உங்க கிளாஸ்ல டிராயிங் காம்படிஷன். அதாவது தெரியுமா, வின் பண்ணா 10,000. ஃபீஸை கட்டிட்டு தான் காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? இன்னும் 3 நாள்ல ஃபீஸை கட்டு, இல்லன்னா வேற காலேஜ் பாத்துக்க. கெட் லாஸ்ட். இந்த தடவை நீ தான் ஃபர்ஸ்ட் வருவே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டா. இது வேண்டாம், இது கீழே வச்சிரு. ஓகே, பணம் ஒர்க் முடிஞ்சதும் கொடுப்பாங்க. இப்போ உட்கார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த காம்படிஷன். யூ ஹேவ் only 3 hours. காலேஜுக்கு போவோம். இங்க என்ன பண்ற? பஸ் பேர் காசு இல்ல, அதான். அது ஊட்டாட்டு கேட்க வேண்டியதுதானே. இங்கெல்லாம் வராத. பா, நான் காசு பீஸே கட்டல. உள்ள போன என்ன சொல்லணும்னு தெரியல. நான் வரேன்ப்பா. நான் காலைல வந்து காமெடி பண்ணேன். பிச்சைக்காரன் வேணா கோயில போய் தேட வேண்டியதானே. கடையில் வந்து கேட்டுக்கிறேன். என்ன பிச்சைக்காரன் அவைலபிள் பிரேம் பண்ணி மாட்டேங்குது. சரியான ஆளாகிறேன். 3 மணி நேரம் சும்மா உட்காந்தா 2000 ரூபாய் கொடுக்குறான். எவையா கொடுக்குறான் உனக்கு? நீ கொடுக்குற 2000 ரூபாய் பணத்துக்கு என்னை பிச்சைக்காரன் வசம் போட சொல்லுங்க. ரெண்டாயிரம் காலையில பிச்சைக்காரன் வேணும், பிக்காளி வேணும். என்ன பண்ற? ஹலோ, சொல்லுமா. காலேஜ் விஷயமா வெளியே வந்திருக்கமா? நான் வரத்துக்கு ஈவினிங் ஆயிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டைம்ஸ் அப். லெட்ஸ் பேக் அப் த ஒர்க். நீங்க கொஞ்சம் அங்க வெயிட் பண்ணுங்க. இங்க வாங்க. பசங்க உங்களை பார்த்து போர்ட்ரேட் வந்திருக்காங்க. படம் வரைஞ்சிருக்காங்க. அதுல உங்களை மாதிரி எது நல்லா இருக்கோ அதை பார்த்து செலக்ட் பண்ணுங்க. வாங்க. Wow, nice. So, dear students,
winner of the competition is Solomon. Sir, what's happening here? What the hell is happening here? ரோட்ல போற பிச்சைக்காரனை கொண்டு வந்து டிராயிங் செலக்ட் பண்ண சொல்லிருக்கீங்க. அவனுக்கு என்ன சார் தெரியும் டிராயிங் பத்தி? மதன், ஏன் ரோட்ல அம்மா தாயனை பிச்சை எடுக்கிற ஒருத்தனுக்கு எப்படி சார் டிராயிங் பத்தி தெரியும்? பையன் தானே நீ? இந்த காம்படிஷனுக்காக நான் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்னு அவனுக்கு என்ன தெரியும்? ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு பிச்சைக்காரன். அவனை வெளியே போக சொல்லுங்க சார். வெளியே போக சொல்றேன்ல. நீ எப்படி கல சார் கண்டவனை கூப்பிட்டு செலக்ட் பண்ண சொல்லிருக்கீங்க. ஒரு பிச்சைக்காரனா மாடலா கூட்டு வந்தீங்களா? சோத்த போட்டவன் காசை கொடுத்தவங்க இல்லாம அவனை போய் டிராயிங் செலக்ட் பண்ண சொல்லிருக்கீங்க. அவனுக்கு என்ன சார் தெரியும் டிராயிங்க பத்தி? பெயிண்டிங் என்னன்னு தெரியுமா? இல்ல பிரஷ் பிடிக்க தெரியுமா? Don't be arrogant, okay? ஏன் டிராயிங் செலக்ட் ஆகிறது பிரச்சனையே இல்ல சார். அவனை எப்படி சார்? எங்க அப்பா ஏன்பா ஏன் டிராயிங் செலக்ட் பண்ணீங்க? அந்த பையனோட டிராயிங் செலக்ட் பண்ணிக்கலாம்ல. என் காலேஜில் அவன் தான் நல்லா வரவன் தெரியுமா? அதடுங்க. இல்ல அது வேணாம், வேற ஏதாவது இல்ல. இது ரொம்ப காஸ்ட்லி. அத காலேஜ் ஃபீஸ் கட்ட போது மீதி 3000 பணம் இருக்குல்ல. நீ கம்பெனி நீங்க அதை எடுங்க. காலேஜுக்கு போற பல பணம் இருக்கணும். இப்ப எப்படி பத்தியா சலமா? உண்மையிலேயே எல்லாத்துக்கும் ஊன்றாங்க தான் அங்க நல்லா இருந்தது. தெரியல, ஒருவேளை நான் உட்காந்த இடத்துல அந்த பையனோடப்பா உட்காந்து இருந்தா அவன் முதல்ல வந்திருப்பான் என்னவோ.